ஆனால் சஹாபாக்கள் இந்த துன்யா அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற அனைத்தையும் திருப்பி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே பாதி செல்வத்தை கொடுத்தார்கள். சொன்னார்கள், இந்த இன்றைய தினம் அபூபக்கரை எப்படியாவது மிகைத்தை தீருவேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய செல்வத்தை கொடுங்கள். அபூபக்கர் அவர்களும் செல்வத்தை கொடுத்தார்கள். உமர் அவர்களும் செல்வத்தை கொடுத்தார்கள். உமர் அவர்கள் நன்மையில் போட்டி போட்டு தயாராக இருக்கிறார்கள். நான் தான் வெற்றியாளர் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தால் உமர் வெற்றியாளராக மாறியிருப்பார். என்ன கேள்வி தெரியுமா? யார் அதிகமான செல்வத்தை கொண்டு வந்தது என்று கேட்டார். உமர் ஜெயித்திருப்பார். முஹம்மது ரசூலுல்லாஹ் அபூபக்கரை யாரும் ஜெயிக்க விட மாட்டார்கள். கேட்டார்கள், உங்களிலே யார் வீட்டிலே எதை விட்டு வந்தது? உங்கள் குடும்பத்திற்காக எதை விட்டு வந்தது? உமர் அவர்கள் சொன்னார்கள், பாதியை வைத்து கொண்டு வந்திருக்கிறேன், பாதியை என்னுடைய குடும்பத்திற்காக வைத்திருக்கிறேன். அபூபக்கர் எதை விட்டு வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு மனிதர் பாருங்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், உமரே தன்னை பார்த்து சொன்னார்கள், ஒரு தவறான எண்ணம் கொண்டு விட்டாயே, யாரை உன்னால் ஜெயிக்க முடியும்? அபூபக்கரையா? இன்னொரு முறை நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரத்தில் ஒரு வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவார்கள். உமர் அவர்கள் ஒரு முறை நோட்டமிட்டார்கள், அபூபக்கர் அவர்கள் இந்த வீட்டிற்கு ஏன் அடிக்கடி செல்கிறார்கள் என்று. ஒரு முறை அபூபக்கர் அவர்கள் வெளியேறியதற்கு பிறகு மறுநாள் சென்று பார்க்கிறார்கள். அங்கே ஒரு வயதான ஒரு கிழவி மூதாட்டி ஒரு சின்ன குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், வருபவர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யார் வருகிறார்கள் என்று. அவர் ஹலீஃபா. அப்படியா, ஹலீஃபாவா? என்ன செய்கிறார் உங்களுடைய வீட்டிலே? அவர் வீட்டு வேலை செய்கிறார். எங்களுடைய ஆடுகளை ஏதாவது வாங்கி வந்தால் மாமிசங்களை அதை சுத்தப்படுத்தி கொடுக்கிறார். எங்களுக்கு பணிவிடை செய்கிறார். உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேலையை நாளைக்கு அபூபக்கருக்கு முன்னால் நான் செய்து காண்பிப்பேன். அபூபக்கரை முந்தி எப்படியாவது இந்த வேலையை மறுநாள் காலையில் அபூபக்கர் வருவதற்கு முன்னாலேயே நான் வந்து விடுவேன் என்று காலையிலே வெகு வேகமாக அந்த வீட்டிலே நுழைகிறார். நான் பணிவிடை செய்ய தயாராகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வயதான பெண்மணி சொன்னார்கள், உன்னுடைய தோழர் முன்னாலேயே வந்து விட்டார் என்று. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினமும் நான் தோற்றுவிட்டேன். இனிமேல் அபூபக்கரை முந்துவதற்கு எந்த முயற்சியும் கொள்ள மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு உயர்வான தோழர், கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு சிறந்த குணமுடைய தோழர். அவர்களுடைய குணத்தை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான்.